ஹாய் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நான் கோவையில் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரோட்டில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. இதில் எல்லா வண்டியும் போகுது வருது. இந்த டூ வீலர் பாருங்கள், ட்ரிபிள்ஸு இந்த பெரிய பள்ளத்தை பார்த்து நின்றுட்டு திருப்பிட்டு போகிறாங்க. இந்த தம்பிங்க யாருமே ஹெல்மெட்டும் போடல. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதில் எவ்வளோ பேர் போகிறோம் வரும். இந்த பெரிய வண்டியை பாருங்கண்ணே, அவ்வளோ பெரிய வண்டியை இந்த மாதிரி குலுங்கும்போது அப்போ அந்த பள்ளம் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த பள்ளத்தில் பைக்கில் வரவங்க ஸ்பீடாக வந்து இந்த பள்ளத்தில் விழுந்தாங்கன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே சமயம் மழை டைமில் எவ்வளோ வண்டிங்க, எவ்வளோ டூ வீலருங்க. இப்போ காரில் போகிறவங்க இந்த நாலு வீலில் போகிறதுனால அந்த சப்போர்ட் இருக்கும், சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். ஆனால் அவங்களே அதே சமயத்தில் ஸ்பீடாக வந்து அந்த பள்ளத்தில் இறக்கும்போது அவங்களுக்கும் விபத்து நடக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டூ வீலரில் போகிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இந்த த்ரீ வீலரில் போகிறவங்க இங்கே பாருங்கள், இந்த டூ வீலரில் 3 பேர் போகிறாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஹெல்மெட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் எல்லாருமே ஸ்பீடாக போகிறோம். பைக்கில் போகிறவங்க பொறுமையாக போகிறதே கிடையாது. இந்த மாதிரி பள்ளம் இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க வராங்க. ஆனால் ஒருத்தருக்கு கூட அதுக்காக ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க டைம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே பிஸியாக இருக்கிறோங்க. இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 8:15. நான் இதே இடத்துல நேற்று நான் வீட்டுக்கு போகும்போது மழையாக இருக்கிறதுனால நான் பஸ்ஸில் போயிட்டேன். ஆனால் அந்த டைமில் நான் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி டூ வீலரில் போகிறவங்க ஒரு சின்ன குழந்தையோடு விழுந்துட்டாங்க. ஸோ தண்ணி நிறைய இருந்தது. நான் என்ன நினச்சிட்டேன், சரி தண்ணி இருக்கிறதுனால இந்த பைக்கில் போகிறவங்க விழுந்திருப்பாங்களோ, மிஸ் பண்ணி ஸ்லிப்பாகி விழுந்திருப்பாங்க நான் நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லைங்க. இப்போ நான் மறுநாள் நான் வந்துட்டுருக்கேன், வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல விழுந்தாங்களே அந்த ஃபேமிலி சொல்லிட்டு அந்த இடத்துல நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தால் தான் அவங்க விழுந்து போயிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா. அதே போல் எவ்வளோ பேர் விழுந்து போயிருப்பாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், நாம் ஏதாவது பண்ணணும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல எங்கேயாவது செடி இருக்கான்னு பார்த்தேன். மரங்க ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இந்த ரைட் சைடில் ஒரு ரோடுன்னு போகுது, அந்த ரோட்டில் போய் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தேன் செடிங்க. ஆனால் எனக்கும் டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. அதுவும் மழையாக இருந்ததுனால இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரே சேரு. நான் வேறு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தேங்களா, யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்ததுனால யூனிஃபார்மாக ரொம்ப அழுக்காயிடுச்சு. சரி நான் கால் பண்ணி வேலை செய்கிற இடத்துலையும் நான் சொல்லிட்டேன், நான் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கேன், ஒரு 1 hour லேட் ஆகுங்கன்னு சொல்லிட்டேன். சரி எனக்கு உள்ளே இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் யோசிச்சுட்டு இருந்தது, அந்த பள்ளத்தை எப்படியாச்சும் மூடணும், ஜனங்க போகிறவங்க வரவங்களுக்கு தெரியணும், ஒரு அலர்ட் மாதிரி நம்ம எதாவது பண்ணணும், அப்போ தான் யாருமே அதுக்குள்ளே விழமாட்டாங்க என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மனசில் இருந்தது. வேலைக்கு போகணுன்ற அந்த எண்ணமும் கொஞ்சம் எனக்கு பெருசாக தோணலை. ஸோ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பள்ளத்தை பார்த்து ஓகே அந்த பள்ளத்துக்கிட்ட போனேன். ஆனால் பள்ளம் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. ஸோ அதில் எவ்வளோ பேர் விழுந்து போயிருப்பாங்க. நம்ம கூட பிறக்காத அண்ணன் தம்பிங்க, நம்ம அப்பா அம்மாருங்க, அக்கா மாருங்க, இந்த மாதிரி தான் யோசித்தேன் நான். சரி இதுக்கு மேலே யாரும் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவு இது பாருங்கள், காரோட வீலை எப்படி இறங்கி ஏற்று நீங்களே பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த செடிங்களை போட்டேன், மரக்கிளையை. ஆனால் போட பள்ளம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது பத்தலை. நான் கொண்டு வந்தது மறுபடியும் ஒரு 4-5 டைம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. எடுத்துகிட்டு வந்து போட்டேன். ஸோ ஓகே கொஞ்சம் மறைஞ்சிது. அதுக்கப்புறமா பார்த்தேன், கொஞ்சம் அந்த ஜனங்களுக்கு நம்ம பப்ளிக்கு வந்து இந்த க்ரீன் கலரில் இந்த இலையை போட்டதுனால அவங்களுக்கு வந்து தெரியுது நல்லா. சரி அங்கே என்ன பள்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 டைம் போட்டு அந்த இடத்த எப்படியோ கவர் பண்ணிட்டேங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நான் போட்டுகிட்டே இருக்கும்போது நிறைய நம்ம பஸ்ஸில் போகிறவங்க, பைக்கில் போகிற தம்பிங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்ததுங்க. உலகத்திலே பெரிய சந்தோஷம் எது தெரியுங்களா, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நாம் எதையாவது செய்யும்போது
அதில் கிடைக்கிறதுங்களா நமக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை நான் அன்றைக்கி அனுபவித்தேன். மறுபடியும் போட்டுட்டு பார்த்தேன். அப்புறமா கொஞ்சம் வண்டிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா முடிஞ்ச அளவு பெருசாக போட்டுட்டேன். இப்போ வண்டிங்க எல்லாம் சைடில் போகுது பாருங்கள், ரைட்டில் போகுது வண்டிங்க. அப்புறம் இப்போ பள்ளத்தை பார்த்துட்டு ஒதுங்கி போகிறாங்க எல்லாருமே. பெரிய சந்தோஷமே அதுதாங்க. நம்ம ஏதாவது செய்யும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட வேறு எந்த ஒரு சந்தோஷமும் பெரிய சந்தோஷமே கிடையாது. ஃபேமிலியோட சினிமாவுக்கு போகுது, பீச்சுக்கு போகிறதுலாம் ஒரு சந்தோஷமாங்க. அதெல்லாம் அதை விட பெரிய சந்தோஷம் இதுதாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நம்ம மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணும்போது நமக்கு வர வேண்டிய சந்தோஷத்தை கடவுள் எப்படியும் நமக்கு தருவாருங்க. இதை நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, ஓகே, நின்று வெயிட் பண்ணி பார்த்தேன். எல்லா வண்டிகளும் இப்போ ஒதுங்கி போகுது. பரவாயில்ல. தயவு செய்து நீங்களும் இனிமேட்டு இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல ஒரு பள்ளமோ எதையாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் இதை போல் பண்ணுங்களேன். ஏன்னா எவ்வளோ பேர் இந்த பள்ளத்தில் விழுந்து போயிருப்பாங்க. மழை டைமில் இந்த பள்ளம் சுத்தமாக தெரியாதுங்க. இந்த பள்ளத்தில் மாட்டுறவங்க எல்லாருமே ரொம்ப அடிபட்டு ஆக்சிடெண்ட்னா ஒரு பெரிய விபத்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது தான் பெரிய விபத்துன்னு கிடையாது. இது வந்து மறைமுகமாக நடக்கிற ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. மழை டைமில் தண்ணி ஃபுல்லாக இருந்தது, அந்த பள்ளத்தில் விழுந்து எழுந்திருக்கும் போது பெரிய அடி. இதனால் நிறைய பேருக்கு அதிர்ச்சியில் உயிர் போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல எதையாவது பள்ளத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். தயவுசெய்து இனிமேட்டு யாருமே இந்த மாதிரி ஃபேமிலியோடு போகாதீங்க. இங்கே பாருங்கள், இல்லை 4 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க இப்போ எல்லாருமே போகிறது. நான் அன்றைக்கி பள்ளத்தை ஃபில்லப் பண்ணிவிட்டு மறுநாள் போய் பார்க்கும்போது அந்த இடமே வேறு மாதிரி வித்தியாசமாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் பள்ளம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. மறுநாள் நான் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது பாருங்கள், அதை யாரோ ஒருத்தர் பார்த்து மறுபடியும் அது மேலே கல்லெல்லாம் போட்டு ஃபுல்லாக அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது யாராவது ஒருத்தர் நம்ம பப்ளிக்கில் இருக்கிற யாராவது ஒருத்தர் யோசிக்கணுங்க. அப்படி யோசிச்சிட்டாலே போதும். கவர்மெண்ட்டுக்காகலாம் நாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அது நல்லது கிடையாதுங்க. ஏன்னா இதில் எத்தனையோ உயிர் அடிபட்டு இழந்து போயிருப்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,